மருந்து இங்க வச்சேன். அடடா முருகா, பையன் வர 2 நாள் ஆகுமே. கையில காசு வேற இல்லையே. தம்பி ஃபோன் அடிச்சே இருக்கு பாரு, என்னன்னு கேளு. அம்மா தானுங்கண்ணா. சரி சரி. ஏன் கண்ணு வேலையா இருக்கிறியாதங்க? அட ஆமாங்கம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. நான் தான் 2 நாள்ல வரேன்னு சொன்னேன்லங்க. அம்மா இன்னைக்கு விடியால இரும ஜாஸ்தியா இருக்கு, மருந்து எடுத்துங்கண்ணே. பொட்டுன்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சாமி. அட அப்படிங்களா? அப்புறம் என்னாச்சுங்க? பூரா மருந்தும் கொட்டடிச்சுட்டாங்க. அம்மாக்கு முடியல சாமி. நான் வேற வரக்கு 2 நாள் ஆகுமேங்கம்மா. மருந்து பாட்டில் வாங்க பணம் ஏதாவது? சரி நான் பாக்குறேங்கம்மா. சரி கண்ணு, ரொம்ப சிரமப்படாத. என்னாச்சு? அண்ணா அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலைங்கண்ணா, அதாங்க. சரி போய் என்னன்னு பாரு. சரி பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரி சரி. வாங்க. பெரிய ஃபோன் இல்லாமல் அனுப்ப முடியாது போல் இருக்கே. சரி போகலாம். தம்பி, ஏன் தம்பி வந்தீங்க அப்படியே ரிட்டர்ன் போறீங்க? என்ன விஷயம்? அண்ணா அது வந்துங்க, அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலைங்கண்ணா. சரி, பணம் அனுப்பணுங்க. ஓ, ஃபோன் இருக்குங்களா? இந்த ஃபோன் தான் இருக்குதுங்க. பரவாயில்ல, கொடுங்க. ஏன் தம்பி, இந்த ஃபோனில் பணம் அனுப்ப முடியுமா? முடியாது. முடியாது, அனுப்ப முடியாதுங்க. அனுப்ப முடியாதுங்க. குட்டி போன்ல பணம் அனுப்ப முடியாது. கண்டிப்பா அனுப்பவே முடியாது. பணம் அனுப்ப முடியாது. முடியாதுங்க. அனுப்ப முடியாதுங்க. அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதுங்க. அனுப்ப முடியாது. குட்டி போன்ல பணம் அனுப்ப முடியாது. முடியும். உலகத்திலேயே ஃபோன் மூலியமா அதிகமாக பணம் பரிவர்த்தனை பண்றதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா தான். அதுக்கு முக்கிய காரணம் எல்லாம் அந்த புண்ணியவான் தான். இந்த ஃபோன் மூலியமா கண்டிப்பா பணம் அனுப்ப முடியும். அனுப்பிடலாம். தம்பி உங்க பேருங்க? குட்டிங்கண்ணா. पेटीएम करो